அரசு பள்ளியில் என்னுடைய அனுபவம்னு பார்க்கும் பொழுது என்னுடைய உயர்வுக்கு காரணம் அடிப்படை கண்டிப்பாக எனக்கு கிடைத்த கல்வின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் அடிப்படை கல்வியாக 11 வருடங்கள் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அந்த அடிப்படை தான் இன்றைக்கி ஓரளவுக்கு இந்தியாவினுடைய அறிவியலில் என்னுடைய முகவரி தெரியுது அப்படின்னா அதில் அறிவியலில் நாம் ஓரளவுக்கு சாதிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அந்த அறிவியலுக்கு அடிநாதமாக இருப்பது சுய சிந்தனை. அந்த சுய சிந்தனைக்கான வழிவகுத்தது என்னுடைய தமிழ் கல்வியும் அரசு பள்ளிகளை படித்ததும் காரணமாக இருக்குதுன்னு திரும்ப பார்க்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தாய்ப்பாலுக்கு அடுத்தது தாய்மொழி கல்வியில் அரசு பள்ளி கொடுத்ததாக கண்டிப்பாக என்னால் எந்த இடத்துலையும் சொல்ல முடியும். சந்திரயானுக்கு பிறகு என்னுடைய பயணங்கள் அதிகமாக பள்ளிகளை நோக்கியும் கல்லூரிகள் நோக்கியும் அதிகமாக அரசு பள்ளிகள் நோக்கியும் போச்சு. அது நான் படித்த பள்ளிகள் 6 பள்ளிகள் சொன்னேன் இல்லையா, அந்த 6 பள்ளிகளுக்கும் அப்போ போயிட்டு இருக்கிறேன். வெளிநாடுகளுக்கு போகும் பொழுதும் கூட நிறைய நண்பர்களை சொல்லியிருக்கிறேன். அரசு பள்ளியில் படித்ததுனால தான் நாம் இந்த அளவுக்கு உயர்வாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத திரும்ப சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதுவும் தமிழில் படித்தது, தாய்மொழியில் படித்தது, அரசு பள்ளியில் படித்தது எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்குது. என்றைக்குமே பலகீனமாக இல்லைன்னு பல இடங்களில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் மட்டுமில்லை சர்வதேச அரங்குகள் கூட நிறைய சொல்லியிருக்கிறேன், சொல்லி வருகிறேன். இன்றும் அந்த மெருகுடன் இன்ற காலத்துக்கு தகுந்த மாதிரி பல முயற்சிகள் எடுத்து கணினித்துறையாக இருக்கலாம், ஏன் வந்து கொண்டிருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவாக இருக்கலாம், இயந்திர ரொபாட்டிக்ஸாக இருக்கலாம், இப்படி எல்லாமே பள்ளிக்கூடத்திலேயே குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஆசிரியர்களுக்கு அதற்கான பயிற்சிகளை கொடுத்து தேவையான உள்கட்டமைப்பை கொடுத்திருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும்.